வேதாந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு இலக்கண குறிப்பு எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க போறோம். இயல் 1லேருந்து இயல் 8 வரையும் இருக்க எல்லா இலக்கண குறிப்பையும் ஒரே மாதிரி பார்க்க போறோம். நான் போன வருஷம் நடந்த 11ஆம் வகுப்பு எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சில டைம் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, சில டைம் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நான் சில இதை ஷார்ட்கட் சொல்லி தர போறேன், சில இதை வந்து ஃபார்முலா அது என்ன மெத்தட்ல இருந்துச்சோ அதை வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். பார்க்கலாமா? ஓகே, இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. நான் இந்த பிடிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா தர போறேன். யார் கடைசி வரையும் வீடியோ பாக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த பிடிஎஃப் அப்படின்றது நான் தர போறேன். என்ன சார் பண்ணலாம் இந்த பிடிஎஃப் வச்சு அப்படின்னா உங்களுக்கு புக்கு ஃபுல்லா நீங்க திருப்பி ஒவ்வொரு இலக்கண குறிப்பை படிக்கிறதுக்கு ஒரே இடத்துல இருக்க எல்லா இலக்கண குறிப்பையும் ஒரே இடத்துல படிச்சலாம் அந்த பிடிஎஃப்ல. அதுதான் இந்த பிடிஎஃபோட சிறப்பம்சம் அப்படின்றது. அதனால வந்து நான் இந்த பிடிஎஃப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா தர போறேன். யார் கடைசி வரையும் வீடியோ பாக்குறீங்களோ அவங்களுக்கு. ஓகேவா? பார்க்கலாமா? ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் இயல் 1ல இருக்க இலக்கண குறிப்பு என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். காட்டல் கோடல் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தொழிற்பெயர். அதாவது காட்டல் கோடல் அப்படின்றது என்ன? தொழிற்பெயர். ஏன் சார் அது தொழிற்பெயர் அப்படின்னு பாருங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். உழவருங்க செய்யறது என்னது? உழுதல். தையல்காரங்க செய்யறது தைக்கிறது. இது ஃபர்ஸ்ட் புரியுதா? இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் புரியுதா? உழவர் செய்யும் தொழில் வந்து உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் வந்து தைக்கிறது. இது ஃபர்ஸ்ட் புரியுதா? ஓகே. அடுத்து இத்தொடர்களில் உழுதல் தைத்தல் என்பது செயல்களில் பெயர்களாக அமைகின்றன. இது என்னது? இதெல்லாம் வந்து ஒரு பெயரா அமையுது. இவ்வாறு ஒரு செயலில் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். ஒரு செயல் அல்லது வினை அப்படின்னா செயல் அப்படின்றது பொருள். அந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னா அது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொழிற்பெயர்ல எண் 1, 2, 3 அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் அது இடம், இது வந்து என்னது? தன்மையா, முன்னிலையா, படற்கையா அப்படின்றத வந்து பெருசா காட்டாது. சாரி, இடம். அடுத்து காலம், என்னது? இறந்த காலமா இல்ல நிகழ்காலமா இல்ல வருங்காலமா அப்படின்றத காட்டாது. இது ஆண் பாலா பெண் பாலா இல்ல வந்து ஒன்றன் பாலா பலர்பாலா பலவின் பாலா அப்படின்றதெல்லாம் காட்டாது. தையல், அதாவது என்னது? தைத்தல். யாரையாச்சும் குறிப்பிடுதா இல்ல இந்த காலத்தையாச்சும் குறிப்பிடுதா? எதையுமே குறிப்பிடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது தொழிற்பெயர். ஓகேவா? இது படற்கை இடத்துல மட்டும்தான் வரும். என்ன வரும்? படற்கை இடத்துல மட்டும்தான் வரும். ஓகேவா? இப்போ பாருங்களேன். படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். சார் இவ்வளோத்தையும் நான் படிக்கணுமா சார்? என்ன சார் இது? இவ்வளோ படிச்சா நான் எப்படி சார் எப்போ சார் நான் அதை எழுதி முடிக்கிறது? ஒரு மார்க்குக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படணுமா சார் அப்படின்னா ஈஸியாக ஒன்று சொல்லி தரவா? அல்லு தல்லு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் தொழிற்பெயர் இந்த விகுதியில தான் முடியும். விகுதி அப்படின்னா கடைசின்னு பொருள். இதுல முடிஞ்சது, இதுல தான் முடியும் மோஸ்ட்லி. அப்படி முடிஞ்சது அப்படின்னா தொழிற்பெயர். கண்ணை மூடிட்டு டிக் பண்ணிட்டு ஈஸியா மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அல்லு தல்லு அம்மு கையு வை கு பு தி சி வி மை இந்த மாதிரி விகுதிகள்ல வந்துச்சு அப்படின்னா அதை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்டா எதுல வரும் சார் அப்படின்னா அல்லு தல்லு அம்மு ஐயு கையு இதுல வந்து மோஸ்டா வரும். இதுல வரதெல்லாம் ரேரு. ஆனா உங்க ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கதான் உங்களுக்கு கேட்க போறாங்க. அதனால நம்ம என்ன கேட்க போறாங்க அப்படின்னா அல்லு தல்லு அதுலதான் அதிகமா இருக்க போகுது. இங்க பாருங்களேன், காட்டல் கோடல் அல்லுல முடியுதா? ஈஸியா தொழிற்பெயரா? கண்ணை மூடிட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சார் இப்படி சொன்னீங்களே, இது வந்து வாஸ்தவமான பேச்சு சார். இவ்வளோத்தையும் படிக்க சொன்னீங்களே, அதுக்கு நான் வந்து என்னது அல்லு தல்லுல முடிஞ்சா தொழிற்பெயர்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே சார் அப்படின்னு சில பேர் சொல்றீங்க. ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் ஏன் வந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்கறாங்கல்ல, அவங்களுக்கு அவதான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? இது என்ன பண்ணாது? எண்ணு, இடம், காலம் அப்படின்னா அது பால் இதெல்லாம் காட்டாது. இது படற்கையில தான் வரும். ஓகேவா? புரியுதா? அப்ப மறுபடியும் பாருங்க. அப்ப அல்லு தல்லு அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது தொழிற்பெயர். அல்லு தல்லு அம்மு ஐயு கையு ஊ பூதி இந்த மாதிரிலாம் முடிஞ்சது அப்படின்னா அது தொழிற்பெயர். கண்ணை முடிட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து ஐந்தும் அப்படின்றது ஏன் சார் முற்றுமை? ஏன் முற்றுமை அப்படின்னா விகுதி, அதாவது விகுதி என்ன ஆகுது? வெளிப்படையா வருது. என்ன பண்ணுது? வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது என்னது அப்படின்னா அதை தான் வந்து முற்றுமை அப்படின்னு சொன்னாங்க. அதே விகுதி மறைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அது எண்ணுமை. அதாவது வெளிப்படையா வந்துச்சுன்னா என்னது? முற்றுமை. ஐந்தும் பாருங்களேன், ஐந்தும் எப்படி வந்திருக்கு? வெளிப்படையா வந்திருக்கா ஐந்தும் அப்படின்றது. இது முற்றுமை. புரியுதா? அடுத்து கேட்போர், அது யார் சார்? வினையாளனின் பெயர். ஓகே, இதுக்கு நான் ஒரு சொல்லவா? பாருங்களேன், வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். ஃபர்ஸ்ட் இது புரியுதா? வினையால் அணையும் பெயர்ன்றது வினையால் அணையும் பெயர். அதனால அது என்னது? வினையால் அணையும் பெயர் அப்படின்னு வருது. பாருங்களேன், வினைமுற்றுகள் என்னது? வினைமுற்று ஒரு இது செயல் வந்து முற்று பெற்றுச்சு. வினைமுற்றுகள் பெயராக மாறி நின்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது வினைமுற்று. அதாவது வினையாளன பெயர் முடிஞ்சிருச்சு, அது இன்னொரு வினைமுற்றை வச்சு முடியும். இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஒன்று தெரியும்.
வந்தான் என்பது ஒரு வினைமுற்று. வந்தான் சென்றான். வந்தான் அப்படியே அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சூர்யா படத்துல. அந்த மாதிரி வந்தான் சென்றான், அவருக்கு என்ன நேரமோ அப்படியே போயிடுச்சு அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி வந்தான் சென்றான் என்னும்போது வந்தான் என்பது வினையாளனை பெயர். இதில் வந்தான் என்னும் வினைமுற்று பெயர் அணைந்து கொண்டு வந்தவன் ஒருவனை உணர்த்துவதை காணலாம். என்னது? வந்தான் சென்றான், வந்தது போயிடுச்சு அப்படின்றத குறிப்பிட்டதுனால என்னது? இது வினையாளனையும் பெயர். புரியுதா? முறுக்கு மீசை வந்தார், அது என்ன வரும்? அது உங்களுக்கு கிடையாது, அன்மொழி தொகையில வரும். ஓகேவா? முறுக்கு மீசை வந்தார், அது இதையும் குழப்பிடக்கூடாது. முறுக்கு மீசை வந்தார் அப்படின்றதுல என்னது? அன்மொழி தொகை, அது வேற. இது என்னது? வினையாளனையும் பெயர். ஓகேவா? வினைமுற்றுகள் மறுபடியும் பாருங்க, வினைமுற்றுகள் பெயராக மாறி நின்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அது வினையாளின பெயர் அப்படின்னு சொல்றாங்க. வந்தான் அப்படின்றது முடிஞ்சு போயிடுச்சு, அது ஒரு வினைமுற்று. வினை முற்று பெற்றுச்சு, அது ஒரு வினைமுற்று. ஆனா வந்தான் சென்றான், வந்துட்டு போயிட்டான் அப்படின்றது என்னது என்னும்போது வந்தான் அப்படின்றது ஒரு வினையாளின பெயர். அதுல வந்தான் அப்படின்றது ஒரு வினைமுற்றோடு, சென்றான் பெயர் அப்படின்றது என்ன? சென்றான் அணைத்து கொண்டு வந்ததுனால இது ஒரு வினையாளனையும் பெயர் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஓகேவா? புரியுதா? ஓகேப்பா. அப்ப கேட்போர் அப்படின்றது என்னது? வினையாளனும் பெயர். என்னது? கேட்போர் அப்படின்றது என்னது? வினையாளனும் பெயர். ஓகேவா? அடுத்து மாநகர் அப்படின்றது யாச உரிச்சொற்றொடர். இது சப்ப ஈஸி. சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் பாக்குறியாப்ப? அவ்வளவுதான். இது தெரிஞ்சது அப்படின்னா நீ உரிச்சொற்றோட கண்ணை மூடிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி தொழிற்பெயருக்கு அல்லு தல்லு அம்மு ஐயு கையு ஊபூதி இந்த மாதிரிலாம் வார்த்தை வருதோ, விகுதிகள் வருதோ, அதே மாதிரி மாநகர் அதாவது உரிச்சொற்றொடர் அப்படின்னா மா சால உரு தவ நனி கடி இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது என்னது? அசால்ட்டா உரிச்சொற்றொடர்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியா ஒரு மார்க்கு, 2 மார்க் கேட்டா 2 மார்க்கு அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகேப்பா. அப்ப அல்லு தல்லு அம்முலாம் முடிஞ்சதுன்னா அது அல்லு தல்லுனா முடிஞ்சதுன்னா அதுதானே சொல்றாங்க தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஓகேவா? ஓகே. அப்ப அல்லு தல்லு அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா அது தொழிற்பெயர். விம்மு விகுதி வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது முற்றுமை. கேட்போர் அப்படின்றது என்ன? வினையாளின பெயர். மா சால உரு தவ நனி கடி அதெல்லாம் வந்துச்சுன்னா அது உரிச்சொற்றொடர். ஈஸியா இருக்கா? இலக்கண குறிப்பு சார் இவ்வளவு நாளா கஷ்டம் நினைச்சிட்டு இருந்தேன், சப்ப மேட்ரா சார் இது அப்படின்ற மாதிரி இருக்கா? ஈஸி தான்டா அது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? நம்ம பார்த்துட்டோம். தொழிற்பெயர் என்னது? எண்ணெய் இடம் காலம் பால் இதெல்லாம் வந்து காட்டாது, படற்கை இடத்துல தான் வரும். எல்லாத்தையும் வந்துருக்கு அல்லு தல்லு அப்படின்னு முடியுதா, அதை வச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் தெரியணுன்ற அவசியமே இல்லை. ஓகேவா? விகுதியை வச்சு கண்டுபிடிச்சு இது தொழிற்பெயர்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகேப்பா. அடுத்த இலக்கண குறிப்பு என்ன சார்? வெங்கையல் வெண்சங்கு அப்படின்றது ஏன் சார் பண்பு தொகை அப்படின்னா நிறம். ஃபர்ஸ்ட் என்னது? நிறம், அளவு, சுவை. இந்த மாதிரி பண்புகளை கொண்டு வருது. ஒரு பண்பை குறிக்குது அப்படின்னா அது பண்பு தொகை. செங்கடல், செம்மையான கடல். செம்மை செம்மை அந்த மாதிரி என்னது? இது ஒரு நிறத்தை குறிக்குது. ஒரு செம்மை அப்படின்றது குறிக்குது. வெண் சங்கு, வெண்மையான சங்கு ஒரு நிறத்தை குறிக்குது. ஸோ இது பண்பு தொகை. ஈஸியா இருக்கா? புரியுதா? அதாவது என்னது? செங்கடல், செங்கையல், செம்மையா இருக்கு. சிறுசு, பெருசு இதெல்லாம் என்னது? பெருமை அப்படின்றதுல என்னது? பெருசு, சிறுசு அளவெல்லாம் குறிக்குதா? சின்னதா இருந்துச்சு, பெருசா இருந்துச்சு, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து பண்பு தொகையில தான் வரும். அப்புறம் என்னது? டேஸ்டா இருந்துச்சு, அளவு, சுவையெல்லாம் குறிச்சது அப்படின்னா அது பண்பு தொகை. ஈஸி இருக்கிறதுலே ஈஸி எது அப்படின்னா பண்பு தொகை தான் எனக்கு தெரிஞ்சு. அது தொழிற்பெயர். அல்லு தல்லு அம்முன்னு பின்னாடி முடியும், டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸி அப்படின்னா பண்பு தொகை. என்னது? இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சா போதும். நிறம், அளவு, சுவை இது வெளிப்படையா வரும் அப்படின்றது என்னது? பண்பு தொகை. அடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு இருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்ப என்ன வந்திருக்கு? செங்கையல் வெண்சங்கு அப்படின்றது என்னது? பண்பு தொகை. செங்கையல் வெண்மையான சங்கு, வெண்மையா இருந்துச்சு, எதை குறிக்குது? நிறத்தை குறிக்குது. சோ இது என்னது? பண்பு தொகை. அடுத்து அகிர்புகை. இது ஏன் சார் 6ஆம் வேற்றுமை தொகை? ஒண்ணுமே புரியலையே சார். அகிர்புகைனா என்ன சார் அப்படின்னா இப்ப பாருங்களேன். அகிர்புகை இதன் இலக்கண குறிப்பு 6ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேற்றுமை வந்து மொத்தம் எத்தனை இருக்கு? 8 வேற்றுமை இருக்கா? ஃபர்ஸ்ட் வேற்றுமை எழுவாய், எழுகின்ற வாய். இது என்னது? ராமன் வந்தான். அதுல என்னது? ராமன் வந்து
எழுந்திருக்கு, அதனால அது என்னது எழுவாய் வேற்றுமை. ஓகேவா? அதுல வந்து என்னது உருபு அப்படின்றது கிடையாது. 1வது வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபு அப்படின்றது கிடையாது. மீதி உள்ளதுக்கு தான் உருபு அப்படின்றது இருக்கு. அப்ப மீதி உள்ள உருபுகள்லாம் என்ன சார் அப்படின்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண். இது என்ன சார் அப்படின்னா விழி வேற்றுமை. இதுக்கும் உருபுகள் கிடையாது. இது எழுவாய் வேற்றுமை. இதுக்கும் உருபு கிடையாது. விழி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அழைத்தல். நண்பா வா, எழுது, நண்பா அப்படின்னு கூப்பிடுறோமா, விழிக்கிறோமா, ஒரு விஷயத்த என்ன கூப்பிடுறோமா, அதுதான் என்ன சொல்றாங்க விழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப என்னது 1வது வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் என்ன இருக்காது உருபுகள் அப்படின்றது இருக்காது. மீதி உள்ளதுக்கு உருபுகள் இருக்கும். அது என்னென்ன உருபுகள் அப்படின்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண். அப்ப 2ஆம் வேற்றுமைக்கு என்னது ஐ, 3ஆம் வேற்றுமைக்கு ஆல், 4வது வேற்றுமைக்கு கு, 5ஆம் வேற்றுமைக்கு இன், 6வது வேற்றுமைக்கு அது, 7வது வேற்றுமைக்கு கண். புரியுதா? அப்ப அப்படியே இங்க பாருங்களேன், 6ஆம் வேற்றுமை தொகை அது இந்த இருக்கா அது, அப்படி இங்க வருதா 6ஆம் வேற்றுமைன்றது அது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது முடிஞ்சிருச்சு. எதனின் புகை என வினவும் போது அகிலின் புகை, அதுவின் புகை. அந்த அயிர் புகைன்றது எப்படி தெரியுது அதுவின் புகை. அப்போ அதுன்றது வந்துருச்சா. சோ 6ஆம் வேற்றுமை தொகை. ஈஸியா இருக்கா சார்? இவ்வளவு ஏன் சார் கஷ்டப்படுறீங்க? நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அகிர் புகை 6ஆம் வேற்று தொகை, அகிர் புகை 6ஆம் வேற்று தொகை மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவோம் சார். இது ஏன் சார் இவ்வளவு போட்டு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு சாப்பியே சொல்றீங்க. ஓகே தான், இதுலேருந்து கன்ஃபார்ம் கேட்குறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது வரையும் வந்து புக்கை தாண்டி போய் எதுவும் இலக்கண குறிப்பு கேட்காத வரையும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஓகே. செங்கையல் வெண்சங்கு. செங்கையல் அப்படின்றது என்னது பண்பு தொகை. வெண்சங்குன்றது வெண்மையான சங்கு அப்படின்றது பண்பு தொகை. அயிர் புகைன்றது என்னது 6ஆம் வேற்றுமை தொகை. டே மறந்தாலும் நான் இந்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தூரம், மறந்துடக்கூடாது. ஓகேவா? அகிர் புகைன்றது என்னது அகிலின் புகை. அது என்னவா மாறுது அதுவின் புகை அப்படின்ற மாறுது. ஸோ என்னது இது, அதனால இது 6ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா? இப்ப மஞ்சையும் கொண்டலும் அப்படின்றது யார் சார் எண்ணுமை? இப்ப பாருங்களேன், விகுதி வெளிப்படையா வந்து என்ன சொன்ன முற்றுமை அப்படின்னு சொன்னா. இப்ப பாருங்களேன், மஞ்சை கொண்டல் ஆக்சுவலா என்னவும் எண்ணுமைன்றது இம்முகுதி மறைந்து வரும். அண்ணன் தம்பி, இரவு பகல், இரவும் பகலும், இம்முகுதி மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா இதை விரிச்சு எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதை விரிச்சு எழுதியிருக்காங்க. 2 வார்த்தை வரும், மஞ்சையும் கொண்டலும் அப்படின்றதுக்கு இரவும் பகலும், தாயும் தாய் தந்தை, தாயும் தந்தையும். அப்ப என்னது இம்முகுதி மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா என்னது அது எண்ணுமை. இதுல விரிச்சு எழுதியிருக்காங்க, ஒன்றும் இல்லை. ஓகேவா? அடுத்து கொன்றை சூடு அப்படின்றது 2ஆம் வேற்றுமை தொகை. ஏன் சார் இது 2ஆம் வேற்றுமை தொகை? இப்ப பாரு, அடிச்சிட்டோமாவே. ஓகே, ஒன்றும் இல்லை, மறுபடியும் எழுதுறேனுங்க. ஓகே, ஒன்று விட்டுறணும், 8ஐயும் விட்டுறணும். ஓகேவா? ஐ, ஆல், அது, கண் இருக்கா? இதுல பாருங்களேன், அப்ப கொன்றை சூடு அப்படின்றது ஐ இருக்கா? ஐ எங்க இருக்கு? 2ஆவதா இருக்கா? இது 2ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்றாங்க. ஏன் கொன்றையை சூடு? புரியுதா? ஏன் இது 2ஆம் வேற்றுமை தொகையில வருது அப்படின்றது கொன்றையை சூடு. ஓகேவா? அதனால இது என்னது 2ஆம் வேற்றுமை தொகை. ஏன் 2வது வேற்றுமை தொகை என்னது ஐ, 2ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது ஐ. இதெல்லாம் என்னது வேற்றுமை உறுப்புகள். 1க்கு என்னது எழுவாய், 8க்கு என்னது விழி, விழி வேற்றுமை. உன்னது எழுவாய் வேற்றுமை. மீதி உள்ளதுல என்னது உறுப்புகள். 1க்கும் 8க்கும் உறுப்புகள் கிடையாது. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அப்ப கொன்றையை சூடு, சோ என்னது அது வந்து ஒரு 2ஆம் வேற்றுமை தொகை. புரியுதா? தொகை அப்படின்னா தொக்கி இருக்கு, மறைஞ்சு இருக்கு. என்ன ஆயிடுச்சு? இதுல என்ன இருக்கு? கொன்றையை அப்படின்றது மறைஞ்சு இருக்கு. தொக்கி இருத்தல் அப்படின்றதுனா மறைந்து இருத்தல் அப்படின்றது பொருள். அது என்னது மறைஞ்சு இருக்கிறதுனால அது தொகை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே, அப்ப என்னது செங்கையல் வெண்சங்கு அப்படின்றது பண்பு தொகை, அகிர் புகை அப்படின்றது 6ஆம் வேற்றுமை தொகை, மஞ்சையும் கொண்டலும் அப்படின்றது எண்ணுமை. அடுத்து என்னது கொன்றையை சூடு அப்படின்றது என்னது 2ஆம் வேற்றுமை தொகை. புரியுதா? ஈஸியா இருக்கா?
இப்போதான் சார் புரியவே செய்யுது எனக்கு அப்படின்றீங்களா சில பேர்? ஓகேப்பா, அடுத்து போகலாமா? அடுத்து என்ன சார் அப்படின்னா, ஆள் அப்படின்றது ஏன் சார் அசைநிலை? சார் இது நான் பார்த்ததே இல்லை. பெயரச்சம் கேள்விப்பட்டிருக்கேன், வினையச்சம் கேள்விப்பட்டிருக்கேன், என்னென்னவோ கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சார் புதுசா அசைநிலை அப்படின்னா? இப்போ பாருங்களேன், அசைநிலை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அசைநிலை அப்படின்றது வேறு பொருள் உணர்த்தாத பெயர் சொல்லோடும் வினை சொல்லோடும் சேர்த்து சொல்லப்படுவது. வேறு சொல் வேற பொருளுக்கு உணர்த்தாது. என்னது இது வந்து பொருளையே உணர்த்தாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆள் அப்படின்றத வச்சு பொருளை உணர்த்துதா? இல்ல. பெயர் சொல்லோடு, அதாவது ஆல முடிகிற ஒரு பெயர் சொல்லு அப்படின்னா வினை சொல்லோடு, ஊ அல்லது ஈல முடிகிறது வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அத மாதிரி வினை சொல்லோடு சேர்ந்து சொல்லப்படுவது என்னது அசைநிலை. பொருள் இல்லாதாக வரும் சொல் அசை சொல். இதுக்கு ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பாருங்களேன். ஆள் அப்படின்றது ஏதாச்சும் பொருள் இருக்கா? கண்ணி அப்படின்றது ஒரு பொருள் தருது. அந்த மாதிரி இது பொருளையே தராது. என்னது இந்த ஆள் அப்படின்றது பொருளையே தராது. அதுதான் அசைநிலை அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு தொடரில் இடம்பெறும் அசைநிலையை உரையேசை என்பர். ஒன்றும் இல்லை, ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல வர்றது தான் அசைநிலை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றது? இப்ப அதாவது வந்து திருக்குறளை அப்படின்றத முடியும் போது ஐயன்னு முடியுதா? அப்ப அது மாதிரி மற்றொன்று, மற்று அப்படின்றது என்னது நடுவுல வருதா? மற்ற ஒன்று அப்படின்றது என்னது நடுவுல வருதா? இந்த மாதிரி நடுவுல வர்றதுக்கு பேரு தான் அசைநிலை. அது வந்து பொருளையே குறிப்பிடாது. அது வெறும் 2 எழுத்துல வரும், இல்ல ஒரு 3 எழுத்துல வரும். ஆனா என்னது அது பொருளையே குறிப்பிடாது. இப்ப ஆள் அப்படின்றது என்ன அசைநிலை. புரிஞ்சிருச்சா? அப்ப என்னது சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு வார்த்தை வந்து நிக்குது, பார்க்கவே பொருளே புரியல அப்படின்னா அது அசைநிலை. ஓகேவா? உங்க புக்ல இருந்து இருக்கிறதா கேட்க போறாங்க. இதை நான் பிடிஎஃப் அப்படின்றதும் தர போறேன் கடைசியா, ஃப்ரீ பிடிஎஃப். அதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணணும்? நீங்க படிச்சா மட்டும் போதும். ஓகேவா? படிச்சு நான் சொல்லி கொடுத்தது ஒரு வாட்டி வீடியோ வச்சுட்டு நீங்க அந்த பிடிஎஃப் வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். ஓகேவா? அப்ப ஆள் அப்படின்றது என்ன? அசைநிலை. அப்ப அசைநிலை என்ன? வேறு பொருள் உணர்த்தாது, வேற எந்த பொருளையும் உணர்த்தாது, பெயர் சொல்லோடும் வினை சொல்லோடும் சேர்த்து சொல்லப்படுவது தான் என்னது அசைநிலை. பொருள் இல்லாததாக வரும் சொல், பொருளே அதுக்கு கிடையாது, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது அசை சொல். பேச்சு தொடரில் இடம்பெறும் அசைநிலையை உரையசை. பேச்சு தொடரில் வருது அப்படின்னா அதை உரையசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆள் அப்படின்றது என்ன அப்படின்னா அசைநிலை. கண்ணி அப்படின்றது ஏன் சார் விழிச்சொல்? சார் நான் விழினா என்ன சொல்லியிருந்தேன்? விழினா அழைத்தல், கூப்பிடுறது. டே பெரியவனே, டே சின்னவனே அப்படின்னு கூப்பிடுறது. அது என்னது? சரி, எப்படி வந்து கூப்பிடுவாங்க நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? தூரமா இருக்கீங்க. ஓகேவா? உங்க பேர் வந்து பெரியவனே அப்படின்னு வச்சுப்போம். தூரமா இருக்கீங்க, எப்படி கூப்பிடுவாங்க? டே பெரியவனே அப்படின்னு கூப்பிடுவாங்க. சின்னவனு வச்சுக்கோங்க பேரு, எங்க தூரமா இருக்கீங்க, டே சின்னவனே அப்படின்னு கூப்பிடுவோமா? என்னது இது? தூரமா இருந்து கூப்பிடுறது. தூரமா கூப்பிட்டா என்னது? சேய்மை. அப்ப தூரமா இருந்து கூப்பிட்டா அது சேய்மை. கண்ணி பக்கத்துல இருந்தா எப்படி கூப்பிடுவாங்க? சின்னவன் இங்க வாடா, டே சின்னவா இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்ப என்னது? பெரியவா இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்ப பக்கத்துல இருந்தா ஒரு மாதிரியும் தூரத்துல இருந்தா ஒரு மாதிரியும் கூப்பிடுவோமா? இது புரியுதா? அதுதான் இங்க இருக்கு. ஓகேவா? விழிச்சோல் அப்படின்னா கூப்பிடுறது. கண்ணி அப்படின்றது பக்கத்துல இருந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு. இது அண்மை. அண்மை அப்படின்னா பக்கத்துல. சேய்மை அப்படின்னா தூரம். பெரியவனே அப்படின்னு கூப்பிட்டா அது சேய்மை விழிச்சொல். பக்கத்துல இருந்து உங்களை கூப்பிட்டா அண்மை விழிச்சொல். புரியுதா? விழிச்சொல் எப்படி வருது அப்படின்றது. அடுத்து ஆடுகம் அப்படின்றது தன்மை பன்மை உடைமுற்று. இந்த வார்த்தை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இங்க பாருங்களேன், உண்டோம் நாங்கள், நடக்கிறோம் நாங்கள். பாருங்களேன், பன்மை அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் பன்மை அப்படின்னா என்ன? பன்மை அப்படின்றது என்னது? ப்ளூரல். அதாவது ஆடு. ஆடு அப்படின்றது என்னது? ஒரு ஆடு இருந்துச்சுன்னா ஆடு, நிறைய ஆடு இருந்துச்சுன்னா ஆடுகள். ஒரு மாடு இருந்துச்சுன்னா மாடு, நிறைய மாடு இருந்துச்சுன்னா அது மாடுகள். இதான சொல்றாங்க பன்மை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இருக்கு அப்படின்றது. அப்ப நாங்கள், நான் இல்ல, என் கூட ஒரு 10 பேர் இருக்காங்க. நாங்கள் உண்டோம், நாங்கள், நாங்கெல்லாம் சேர்ந்து உண்டோம். அப்ப தன்மைன்னு என்ன? தன்மைனா எங்களை குறிக்கிறது. நாங்க, எங்களை பத்தி குறிக்கிறதுனா அது தன்மை. அப்ப நாங்கள் உண்டோம் அப்படின்றது என்ன? நான் உண்டேன்ல, நாங்கள் உண்டோம் அப்படின்றது என்னது? தன்மை பன்மை பெயர்கள். அப்ப தன்மை பன்மை இது என்னது? முடியுது. முற்று பெற்றுச்சுன்னா என்னது? அதை என்ன சொல்றாங்க? வினைமுற்று. ஒரு வினை முற்று பெற்று விட்டால் அதை வினைமுற்று என்பார்கள். அப்ப என்னது? ஒரு வினை முற்று பெற்றுச்சு. இப்ப பாருங்களேன், நாங்கள் உண்டோம், உண்டோம் நாங்கள். அப்ப என்னச்சு? சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏதாச்சும் எங்கேயாச்சும் கேப் விட்டு நிக்குதா? இல்ல. அப்ப என்னது? இது வினை முற்று பெற்றுச்சு. சோ என்னது? இது வினைமுற்று. புரியுதா? எப்படி வந்து தன்மை பன்மை வினைமுற்று வந்துச்சுன்ட்டு? ஆடுகம் அப்படின்றது என்னது? அதே மாதிரி தன்மை பன்மை வினைமுற்று. புரியுதா? உண்டோம் நாங்கள், நடக்கிறோம் நாங்கள், முடிஞ்சிருச்சு. காலத்தை வெளிப்படையா காட்டி என்ன பண்ணிடுச்சு? முடிஞ்சிருச்சு. உண்டோம் நாங்கள், சாப்பிட்டு முடிச்சாச்சு. வயிறார நாங்களாம் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னது? தன்மை. நாங்களாம் இருக்கிறதுனால பன்மை, வினை முற்று பெற்றதுனால வினைமுற்று. புரியுதா?
ஏன் வந்து இந்த தன்மை பன்மை வினைமுற்று வருதுன்ட்டு? அப்ப ஆடுகம் அப்படின்றதும் தன்மை பன்மை வினைமுற்று. ஓகேவா? ஆள் அப்படின்றது அசைநிலை, எந்த ஒரு பொருளையுமே தரல. அது கண்ணி அப்படின்றது அண்மை கிட்ட இருக்கிறதுனால கூப்பிடுறதுனால அண்மை விழிச்சொல். டே பெரியவனே, டே சின்னவனேன்னு கூப்பிட்டா அது செய்மை வினைச்சொல். ஓகேவா? செய்மை விழிச்சொல், தூரமா இருந்து கூப்பிட்டா. புரியுதா? ஈஸியா இருக்க இலக்கண குறிப்பு. ஓகேப்பா. அடுத்து தாவி அப்படின்றது வினையச்சம். ஏன் சார் இது வினையச்சம் அப்படின்னா இங்க பாருங்களேன், ஊ அல்லது ஈ, ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க? வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க பாருங்களேன், தாவி அப்படின்றது ஈல முடியுதா அல்லது ஊல முடியும், அந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதே அப்படின்றது விழி. ஏன் சார் விழி அப்படின்னா, மாதே அப்படின்றது எப்படி இருக்கு? கூப்பிடுற மாதிரி இருக்கு. நண்பா அப்படின்றது கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அழைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து விழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பிரிந்தோர் அப்படின்றது வினையாள நையும் பெயர். முன்னாடியே சொல்லியிருந்தேன் வினையாள நையும் பெயர் என்ன அப்படின்னா. ஓகேவா? பிரிந்தோர் அப்படின்றது என்னது? வினையாள நையும் பெயர். அடுத்து அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா ஒண்ணும் இல்ல, 2 முதல் 4 முறை அடுக்கி வரும். 2 முதல் 4 முறை அடுக்கி வந்தால் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது? அடுக்கு தொடர். நன்று நன்று, பாம்பு பாம்பு பாம்பு, இதெல்லாம் என்னது? அடுக்கு தொடர். பிரித்தால் பொருள் தரும். நன்று நல்லா இருக்காங்க, அந்த மாதிரி என்னது? நன்று நன்று அப்படின்றது அடுக்கு தொடர். அதே இரட்டை கிளவி அப்படின்னா படபட, கடகட, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? இரட்டை கிளவி. பிரிச்சா அது பொருள் தராது. அதே வந்து பிரிச்சா பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? அது அடுக்கு தொடர். பாருங்க, நன்று நன்று, பாம்பு பாம்பு, பிரித்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? அது அடுக்கு தொடர். பிரிச்சா பொருள் தரல அப்படின்னா அது இரட்டை கிளவி. இது புரியுதா? அடுத்து என்னது? பிரிந்தோர் அப்படின்றது என்னது? வினையாள நையும் பெயர். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? வினையாள நையும் பெயர், வினையாளனும் பெயர் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? புரியுதா? பிரிந்தோர் அப்படின்றது என்னது? வினையாள நையும் பெயர். ஓகேவா? பார்த்துந்தோமா? வினைமுற்று பெயராகி மாறி அதுல ஒரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது வினைமுற்று, சாரி வினையாளனையும் பெயர். வந்தான் என்பது ஒரு வினைமுற்று, வந்தான் சென்றான் அப்படின்றது என்னது? வினையாளனையும் பெயர். ஓகேவா? அப்ப அதுபடி வந்திருக்கு. ஓகேவா? பிரிந்தோர் அப்படின்றது என்னது? வினையாளனையும் பெயர். அடுத்து அம்ம அப்படின்றது என்னது? அசைநிலை. நான் என்ன சொல்லியிருக்கேன்? நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அது என்னது? எடை சொல்ல வரப்போகுது, அது பார்த்தா பொருளே வராது. அம்ம அப்படின்றது பொருள் இருக்கான்னு, அது அசைநிலை சொல், நடுவில் வர சொல், இது படிச்சா பொருள் தராது. ஸோ இது அசைநிலை. அடுத்து உண்டல் துஞ்சல் அப்படின்றது என்னது? சொல்லியிருக்கலாம், அல்லு தல்லு அம்மு இந்த மாதிரி விகுதிகளை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அது என்னது அப்படின்னா தொழிற்பெயர்கள். அவ எப்படி முடிஞ்சிருக்கு? உண்டல், அஞ்சல், அல்ல முடியுது, தல்லுல முடியுதா? ஸோ இது தொழிற்பெயர்கள். முயலா அப்படின்றது ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம். இப்போ வந்து பெயரெச்சம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. பெயரெச்சம் அப்படின்றது ஆல முடியும். வந்த அப்படின்றது எடுத்துக்கோங்களேன். சவுண்டு என்ன சார்? ஆலையே முடியல அப்படின்னா சவுண்டு ஆல முடியும். வந்த ஆல முடியுதா? ஸோ இது பெயரெச்சம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆகுதா? இப்போ எதுக்கு வந்து இதை வந்து ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முயலா அப்படின்றது என்னது? முயன்றேன் அப்படின்றது என்னது? நார்மலா. முயலா அப்படின்றது என்னது? எதிர்மறையா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது புரியுதா? முயலா, நான் முயல மாட்டேன் அப்படின்றது என்னது? எதிர்மறையா இருக்கு. நான் வந்து முயன்று பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் முயல மாட்டேன், நான் முயன்று பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப முயலா அப்படின்றது என்னது? எதிர்மறையா இருக்கு. ஸோ என்ன இருக்கு? இதுல ஈறு வந்து கெட்டுருச்சு. ஸோ ஒரு ஈறு கெட்டு எதிர்மறை பெயரச்சம். எதிர்மறையா இருக்கு, ஆல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒரு பெயரச்சம். ஃபர்ஸ்ட் ஆல முடிஞ்சிருக்கு. ஸோ இதை எழுதிக்கிறீங்க, பெயரச்சம் அப்படின்றது முடியுது. முயலா அப்படின்றது என்னது? எதிர்மறையா இருக்கு. ஃபர்ஸ்ட் அடுத்து அதை எழுதிக்கிறீங்க. இது ஈறு கெட்டிருக்கு, அதனால இது வந்து ஈறு கெட்டு எதிர்மறை பெயரச்சம். ஈஸியா இருக்கா? இந்த பாயிண்ட் புரியுதா? ஓகே. அதுக்கு அடுத்து நான் பார்க்கலாம் பாருங்களேன். அடுத்து வெண்சுவை, தீம்பால் அப்படின்றது பண்பு தொகை. வெண்மையான சுவை என்னது? நிறம், அளவு, வண்ணம், வடிவம், அளவு, சுவை, இதெல்லாம் எதை குறிக்குது? இதெல்லாம் பண்பு தொகை. வண்ணம் ஒரு கலரை குறிக்கலாம், இல்ல வடிவத்தை குறிக்கலாம். ரவுண்டா இருந்துச்சு, கட்டமா இருந்துச்சு, செவ்வகமா இருந்துச்சு, அந்த மாதிரி குறிக்கலாம். வடிவத்தை குறிக்கலாம். அளவு சின்னதா இருந்துச்சு, பெருசா இருந்துச்சு, அந்த மாதிரி குறிக்கலாம். சுவை நல்லா இருந்துச்சு, இது மாதிரி புளிச்சுது, இது மாதிரி கசக்குனுச்சு, இந்த மாதிரி இனிப்பா இருந்துச்சு, அந்த மாதிரி சொன்னுச்சு அப்படின்னா அது பண்பு தொகை. ஸோ வெண்மையா இருந்துச்சு, ஸோ பண்பு தொகை. தீமையை தரு மாதிரி இருந்துச்சு, அது என்னது? பண்பு தொகை. ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? அடுத்து விரிகதிர், ஒழுகு நீர் அப்படின்றது வினைத்தொகை. ஏன் சார் வினைத்தொகைனா என்ன அப்படின்னா, வினைத்தொகைனா ஒன்றும் இல்லை, 3 காலத்துக்கு உணர்த்தும். 3 காலத்துக்கு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அது வினைத்தொகை. இப்போ பாருங்களேன், விரிந்த கதிர், விரிகின்ற கதிர், விரியும் கதிர், 3 காலத்துக்கு வந்திருக்கா? ஸோ இது என்னது? வினைத்தொகை. ஒழுகு நீர், ஒழுகின நீர், ஒழுகின்ற நீர், அந்த மாதிரி வந்து 3 காலத்துக்கு வருது. ஒழுகும் நீர், இந்த மாதிரி என்னது? 3 காலத்துக்கும் குறிப்பிட்டு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்றாங்க? வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இங்க பாருங்களேன்,
பொற்களம் பொற்சிலம்பு அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை தொகை. மூன்றாம் வேற்றுமை தொகைனா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தானா ஐ ஆல், இது என்னது மூணு, மூணு என்னது ஆள். பொன்னால் ஆன சிலம்பு, பொன்னால் உடைய சிலம்பு. அப்ப என்ன சார் அப்படின்னா, இப்ப இதுல பொன்னால் அப்படின்றது ஆள் அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துருச்சு. பொன்னால் உடைய சிலம்பு, உடைய அப்படின்றது ஒண்ணும் இல்லை, அதோட பயன். ஸோ என்ன இருக்கு, மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தக்கு தொகை. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா, பொற்சிலம்பு அப்படின்றதுல பொன்னால் உடைய, பொன்னால் ஆன, இந்த மாதிரி என்ன இருக்கு, அந்த வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தக்கு தொகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கொண்ட அப்படின்றது ஏன் பெயரச்சம் ஆ விகுதியில முடிஞ்சிருக்கு. ஸோ இது என்னது பெயரச்சம். அறிவும் ஒழுக்கமும் அப்படின்றது ஏன் எண்ணுமை, இம்மு 2 வாட்டி வந்திருக்கு. அறிவு இம் விகுதி கடைசியில 2 வாட்டி வந்துச்சு அப்படின்னா அது எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வாட்டியில முடிவு பெற்றுச்சு அப்படின்னா அது முற்றுமை. புரியுதா? ராப்பகல் அப்படின்றது என்னது உண்மை தொகை. ஓகேவா? நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், என்ன அப்படின்னு பாருங்களேன். இரவு பகல் அதாவது இம்விகுதி மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது உண்மை தொகை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓகே, இது வரையும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சுல? எது வரையும் சொல்லியிருப்பேன் அப்படின்னா பொற்சிலம்பு வரையும் சொல்லிட்டேன். ஓகேவா? பாருங்களேன், இந்த பாயிண்ட் முக்கியம். ஓகேவா? உண்மை தொகைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இம் விகுதி மறைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அது உண்மை தொகை. ஓகேவா? இரவும் பகலும் அப்படின்னு வரணும். ஆனா எப்படி இருக்கு, இரவு பகல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்னது, இம் விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. சோ இது என்னது, உண்மை தொகை. ஓகேவா? இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அடுத்து பாருங்களேன். அடுத்து முற்றுமை அப்படின்றது ஒண்ணு பார்த்தோம். ஐந்தும் ஐந்தும்ன்றது என்னது, முற்றுமை. அடுத்து என்ன பார்த்தோம், அறிவும் இது என்னது, எண்ணுமை. பாருங்களேன், இரவு பகல் அப்படின்றது என்னது, உம்விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால அது உண்மை தொகை. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அடுத்து ஐந்தும், ஒரு இடத்துல இம் வந்து வெளிப்படையா வந்து முடிஞ்சிருச்சு, அதனால முற்று பெற்றுச்சு. அது ஐந்தும் அப்படின்றது முற்று பெற்றுச்சு. சோ முற்றுமை. அறிவும் ஒழுக்கமும் அப்படின்றது என்னது, இம் விகுதி 2 இடத்துல வந்திருக்கு, விகுதி படுற இடத்துல 2 இடத்துல உம் அப்படின்றது வந்திருக்கு. சோ இது எண்ணுமை. ஓகேவா? புரியுதா? நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணிருப்பேன், அந்த உண்மை தொகையை வந்து எண்ணுமைன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா 3 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சிருந்தனால எழுதி வச்சுக்கோங்க. 3 இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உண்மை தொகை. உண்மை தொகைனா ஒண்ணும் இல்ல, இரவு பகல், இரவும் பகலும்னு விரிச்சு எழுதுவோம். அந்த மாதிரி உம்விகுதி மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது உண்மை தொகை. உம்விகுதி மறைஞ்சு வந்தா அது உண்மை தொகை. அடுத்து ஐந்தும் அப்படின்றது முற்று பெற்றுருச்சு, அது என்னது, முற்றுமை. முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது முற்றுமை. அடுத்து என்னது, எண்ணுமை அப்படின்றது என்ன அப்படின்னா விகுதியில உம்விகுதி சேர்ந்து வரும். பாருங்களேன், அறிவும் ஒழுக்கமும் அப்படின்றது என்னது, உம்விகுதியில சேர்ந்து வருதா, இதை வந்து எண்ணுமை அப்படின்னு சொல்றாங்க. இது 3 தெளிவா தெரியணும். ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப இரவு பகல் வந்து என்னது, உண்மை தொகை. அடுத்து என்னது, எண்ணுமைன்னு வந்து என்னது, உம்விகுதி 2 இடத்துல வரும், அது எண்ணுமை. முற்றுமைன்றது என்னது, முடிவு பெற்றோம், அது என்னது, முற்றுமை. ஐந்தும் அப்படின்றது என்னது, முற்று பெற்றுச்சு. சோ அது முற்றுமை. அடுத்து பந்தர் பந்தல் அப்படின்றது ஏன் வந்து ஈற்றுப்பொலி அப்படின்னு பாருங்களேன். பந்தர் பந்தல், இப்ப இதுல என்ன வார்த்தை வந்து மாறி இருக்கு அப்படின்னு பாருங்களேன், கடைசி எழுத்து தான் மாறி இருக்கு. இரு இந்த இடத்துல என்னவா மாறி இருக்கு, இல்லா மாறி இருக்கு. சோ இது என்னது, இது ஈற்றுப்பொலி. பந்தர் பந்தல் அப்படின்றது என்னது, ஈற்றுப்பொலி. புரியுதா? முன்னாடி உள்ளது புரிச்சுக்கிட்டீங்களா? இரவு பகல் அப்படின்றது என்னது, உண்மை தொகை. ஐந்தும் அப்படின்றது என்ன, முற்றுமை. இது என்னது, அறிவும் ஒழுக்கமும் அப்படின்றது எண்ணுமை. வெளிப்படையா இம் வந்து 2 இடத்துல வந்துச்சு அப்படின்னா அது எண்ணுமை. ஒரு இடத்துல மட்டும் வந்துச்சுன்னா அது முற்றுமை. இரவு பகல் உண்மை தொகை மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது என்னது, உண்மை தொகை. புரியுதா? ஈஸியா இருக்கா? ஓகேப்பா. அடுத்து அறிதல் போற்றல் நினைத்தல் கேட்டல், இதெல்லாம் என்னது, தொழிற்பெயர். அல்லு தல்லு அம்மு அந்த மாதிரி என்னது, வெளிப்படையா வருது. முடியும் போது விகுதியில வந்து அல்லு தல்லு அம்மு ஐயி கை ஊ பூதி இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது தொழிற்பெயர். ஓகேவா? அது என்ன சொன்னேன், சால உருதவ நனி கடி அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொன்ன, உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? சால உருதவ நனி கடி வந்துச்சுன்னா அது உரிச்சொற்றொடர். ஓகேவா? அடுத்து
மலிந்த என்ன வந்திருக்க ஆ விகுதி பின்னாடி வந்திருக்கா. மலிந்த, மண்டிய, பூத்த, பொழிந்த எல்லா விகுதிலையும் ஆ அப்படின்றது வெளிப்படையா வந்திருக்கா, கடைசி விகுதியா வந்திருக்கு. ஸோ இது என்னது பெயரச்சங்கள். ஓகேவா. இடன் அப்படின்றது என்னது ஈற்று, கடைசியில வந்துச்சு அப்படின்னா இதை ஈற்று போலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், பெருமை, புகழ், தென்மை, தெண்டிரை அப்படின்றது என்னது பண்பு தொகை. அத நிறம், அளவு, சுவை இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது பண்பு தொகை. தெண்டிரை அப்படின்றது பண்பு தொகை. பெருமை பெருசா இருக்கு, அடுத்து அதோட அளவை குறிக்குதா, பெருமை புகழ், பெரும்புகழ், சிறும்புகழ் சிறுமையா இருந்துச்சு அப்படின்றது என்னது இந்த மாதிரி வந்து அளவை குறிச்சது அப்படின்னா அது பண்பு தொகை. பொன்னகர் அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை. பொன்னை உடைய அனகர் அப்படின்னு வச்சுக்கோங்க. பொன்னை அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை. உடைய ஆன அப்படின்றது மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது உருபும் பயனும் உடன் தொகை. அடுத்து மாநகர் உருபகை அப்படின்றது என்னது, சால, உரு, தவ, நனி, கடி அப்படின்றதெல்லாம் உரிச்சொற்றொடர். தானமும் ஒழுக்கமும், தவமும் ஈகையும் அப்படின்றது எண்ணுமை. இம்விகுதி ரெண்டு இடத்துல வந்திருக்கா. ஸோ இது என்னது எண்ணுமைகள். புரியுதா. எண்ணுமை எப்படி வருதுன்ட்டு பாருங்களேன். தண்ணீர் குடம், தண்ணீரை பிடிக்கும் குடம் என்ற பொருள் உணர்த்துகிறது. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை, அதனால் வலி மிகுந்தது. பித்தளை குடம், பித்தளையால் செய்த குடம். தண்ணீரை உடைய குடம், தண்ணீரை அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை. உடைய அப்படின்றது என்னது அதோட பயன், அது என்னது ரெண்டுமே மறைஞ்சு வந்திருக்கு. தண்ணீர் குடத்துல தண்ணீரை உடைய குடம் அப்படின்றது வரணும். அப்ப ஐன்றது மறைஞ்சிருக்கு, உடைய அப்படின்றதும் மறைஞ்சிருக்கு. சோ இது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை. புரியுதா. மறுபடியும் உங்களுடைய சொல்ற பாருங்க. இரவு பகல் வந்துச்சுன்னா உண்மை தொகை. ஐந்தும் ஒரு வாட்டி முற்று பெற்றுச்சு அப்படின்னா அது முற்றுமை. இன்னொன்னு என்னது இருக்கு, இதுல பார்த்தோமே தானமும் ஒழுக்கமும் உம்விகுதி ரெண்டு வாட்டி வெளிப்படையா வருது அப்படின்னா என்னது அது வந்து எண்ணுமை. தானமும் ஒழுக்கமும் இம்விகுதி விகுதியில ரெண்டு வாட்டி வந்திருக்கா. அடுத்து தவமும் ஈகையும் இம்விகுதி ரெண்டு வாட்டி வந்திருக்கா, இது வந்து எண்ணுமை. அப்ப இரவு பகல்னு வெளிப்படையா உண்மை தொகை மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது உண்மை தொகை. அது என்னது அது உண்மை தொகை. அதே வந்து முற்று பெற்றுச்சு அப்படின்னா அது என்னது முற்றுமை. அடுத்து வெளிப்படையா ரெண்டு இடத்துல வருது தான் அது வந்து எண்ணுமை. ஓகேவா. ஓகே. அடுத்து வளையி அசையி அப்படின்றது என்னது சொல்லி செயலபடை. ஏன் சார் இது சொல்லி செயலபடை அப்படின்னா இப்ப பாருங்களேன். கெடுப்பாருக்கும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் தலை அப்படின்றது என்னது, அதாவது செய்யுள்ள நார்மலா இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட ஓசையின் பத்து அதிகமா ஏத்துறதுக்காக ஒரு வார்த்தையை சேர்ப்பாங்க, ஒரு எழுத்தை சேர்ப்பாங்க. அதுதான் என்னது சொல்லி செயலபடை. கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை. கெடுப்பது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பது எல்லாம் மலை அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதோட ஓசை என்பதை அதிகப்படுத்தணும் செய்யுள்ள அப்படின்றதுக்காக கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ என்ன இருக்கு, வளை அசையி அப்படின்றது என்னது சொல்லு செயலபடை. ஓகேவா. அரண் திறன் அப்படின்றது என்னது ஈற்றுப்பொலிகள். கடைசியில் வந்துச்சு அப்படின்னா அது ஈற்றுப்பொலிகள். ஓகேவா. பிழையா அப்படின்றது முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆ விகுதி வந்துச்சு அப்படின்னா அது பெயரச்சம். இது என்ன இருக்கு, பிழையா அப்படின்றது எதிர்மறையா இருக்கு. ஈறு கெட்டதுனால இது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து அருஞ்சமம் பண்பு தொகை. அருமையான சமம் அப்படின்றது பண்பு தொகை. எரிவாள் அப்படின்றது வினைத்தொகை. எரிந்த வாள், எரிகின்ற வாள், எரியும் வாள் இந்த மாதிரி 3 காலத்துக்கு உணர்த்துச்சு அப்படின்னா அது என்னது வினைத்தொகை. இந்த பாயிண்ட் புரியுதா. ஓகே. அடுத்து மாண்ட தவளை அப்படின்றது ஆல முடிஞ்சது அப்படின்னது அது பெயரச்சம். மாண்ட ஆல முடியுதா அது என்னது பெயரச்சம். அடுத்து சுடுகாடு, கொள்புலி, குறைகடல் அப்படின்றது வினைத்தொகை. 3 காலத்துக்கும் வரும். ஓகேவா. சுட்ட காடு, சுடுகின்ற காடு, சுடும் காடு, கொன்ற புலி, கொள்கின்ற புலி, கொல்லும் புலி, குறைந்த கடல், குறைக்கின்ற கடல், குறைக்கும் கடல். அது மாதிரி 3 காலத்துக்கும் நீங்க சொல்லி பார்த்து வந்துச்சு அப்படின்னா அது என்னது வினைத்தொகை. நல்ல ஆடை அப்படின்றது என்னது பண்பு தொகை. இந்த மாதிரி நிறம், அளவு, சுவை, வடிவம் இந்த மாதிரி குறிப்பிட்டுச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்றாங்க, அதை வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா. அடுத்து போலாமா. அடுத்து க இய எர் அந்த மாதிரி வந்துச்சு வச்சுக்கோங்களேன். க இய அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து வியங்கோடு வினைமுற்றுகள். இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்கோங்களேன். இதுக்கே வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஓகேவா. ஷார்ட்கட்ல வச்சுக்கோங்க. க க எப்படி முடியுது, ஓதுக, பேசிடுக, கேன்னு முடியுதா. அடுத்து ஆள்க, வாலிய, ஈயான்னு முடியுதா. இந்த மாதிரி க இய ஏர் அந்த மாதிரி வந்து முடிஞ்சது அப்படின்னா அது வியங்கோடு வினைமுற்று. அடுத்து அலைக்கடல், அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல் இந்த மாதிரி 3 காலத்துக்கு உணர்த்துச்சு அப்படின்னா அது வினைத்தொகை. தமிழ் கவிஞர் அப்படின்றது ஏன் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இப்ப பாருங்களேன். சாரை பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல பாம்பு அப்படின்றது என்னது, இது பொது பெயர்.
அதுல முன்னாடி இருக்குல்ல ஒரு சிறப்பு பெயரையும் பின்னாடி ஒரு பொது பெயரையும் வருவது என்னது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதுதான் இப்ப பாருங்களேன், சாரை பாம்பு, மல்லிகை பூ. பூ அப்படின்றது என்னது பொது பெயர், முன்னாடி ஒரு சிறப்பு பெயர் வருது அப்படின்னா அது இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்றாங்க. இப்ப கவிஞர் அப்படின்றது எல்லாருக்குமே பொது பெயர், அது தமிழ் கவிஞரா இருக்கலாம், தெலுங்கு கவிஞரா இருக்கலாம், இல்ல கன்னடா கவிஞரா இருக்கலாம், அது எந்த கவிஞராக இருக்கலாம். கவிஞர் அப்படின்றது என்னது அது ஒரு பொது பெயர். ஆனா தமிழ் அப்படின்றது என்னது முன்னாடி ஒரு சிறப்பு பெயர் வந்திருக்கு. சோ இதனால என்னது இது வந்து ஒரு இரு பெயரொட்டு பண்பு தொகை. பேரன்பு, நெடுங்குன்று அப்படின்றது என்னது பண்பு தொகை. ஏன் பேரன்பு பெரிய அன்பு என்னது அளவை குறிக்குதா, அதனால இது பண்பு தொகை. நெடுங்குன்று நெடுமையான குன்று, சோ இது என்னது பண்பு தொகை. இருக்கிறதுல ஈஸி எது அப்படின்னா ஒன்னு தொழிற்பெயர், இன்னொன்னு பண்பு தொகை. ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இயர் அல்ல அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அலைக்கடல் 3 காலத்துக்கு உணர்ந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. இயர் அப்படி மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று. அதே 3 காலத்துக்கும் வரா மாதிரி அந்த வார்த்தை வருது அப்படின்னா அது என்ன, வினைத்தொகை. அதே வந்து தமிழ் கவிஞர் பின்னாடி ஒரு பொது பெயரும் முன்னாடி ஒரு சிறப்பு பெயரும் வந்துச்சு அப்படின்னா அது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. சாரை பாம்பு, பாம்பு அப்படின்றது பொது பெயர், சாரை அப்படின்றது என்னது அது ஒரு சிறப்பு பெயர். ஓகேவா? இதுல தமிழ் கவிஞர்ல கவிஞர் அப்படின்றது ஒரு பொது பெயர், தமிழ் அப்படின்றது என்னது ஒரு சிறப்பு பெயர். ஓகேவா? அதனால இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து பேரன்பு நெடுங்குன்று அப்படின்றது பண்பு தொகை. ஏன் பெரிய அன்பு அளவை குறிக்குது, நெடுமையான குன்று அப்படின்றது ஒரு அளவு குறிக்குது. சோ இது வந்து பண்பு தொகை. அடுத்து பாருங்களேன், அடுத்து துய்த்தல். இது என்னது வரும்போதே தல்லுன்னு வந்துருச்சா, அல்லு தல்லுன்னு வந்துச்சு என்னது அது தொழிற்பெயர். அல்லு தல்லு அப்படின்னு வந்துச்சு அது தொழிற்பெயர். ஒரிய அப்படின்றது சொல்லி செயலபடை. முன்னாடி உங்களுக்கு சொன்னல கெடுப்பது கெட்டாருக்கு சார்பாய் மாற்றாங்க, எடுப்பது எல்லாம் மலைன்னு இருந்திருக்கலாம். ஆனா அந்த செய்யுள்ள வந்து இனிய ஓசைக்கு என்ன பண்றாங்க, கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்னு இனிய ஓசைக்காக சேர்த்திருக்காங்க. சோ இது என்னது அப்படின்னா ஒரு சொல்லி செயலபடை. அடுத்து புகழ் பண்பு அப்படின்றது வினைத்தொகை. புகழ்ந்த பண்பு, புகழ்கின்ற பண்பு, புகழும் பண்பு அப்படின்னு 3 காலத்துக்கும் குறிப்பிடுது. சோ இது என்னது வினைத்தொகை. நன்காடு அப்படின்றது பண்பு தொகை. நன்மை இது எப்படி குறிப்பிடுது, ஒரே விஷயத்தை குறிப்பிடுதா. சோ இது பண்பு தொகை. மருண்டென்ன அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று. ஒருமையை குறிச்சது அப்படின்னா அது ஒருமை வினைமுற்று. தன்மை ஒருமை வினைமுற்று. ஒருத்தவங்களை மட்டும் குறிச்சது அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று. நாங்கள் உண்டும் அப்படின்றது தன்மை பன்மை வினைமுற்று. நிறைய பேரை குறிப்பிடுச்சு அப்படின்னா அது தன்மை பன்மை வினைமுற்று. புரியுதா? அடுத்து ஒடியா அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஏன் முடியும் போது ஆட முடியுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒடியா அப்படின்றது எதிர்மறையா இருக்கு, அதனால இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறு கெட்டு இருக்கிறதுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகேவா? இதெல்லாம் ஷார்ட்கட், இப்படிதான் நீங்க வந்து படிக்கணும். ஓகேவா? அடுத்து கற்றேன் அப்படின்றது என்னது தன்மை ஒருமை வினைமுற்று. கற்றேன், நான் கற்றேன், நான் கற்றேன். ஓகேவா? நான் அப்படின்றது என்னது தன்மை, ஒருமை நான் ஒருத்தவன் தான் இருக்கேன். சோ என்னது ஒருமை அப்படின்றது நான் ஒரு ஆள் இருக்கிறதுனால ஒருமை. வினைமுற்று, வினைமுற்று பெற்றுச்சு அதனால வினைமுற்று. கற்றேன் அப்படின்றது வினைமுற்று. ஓகேவா? புரியுதா? அடுத்து உடை அணிந்தேன் அப்படின்றது 2ஆம் வேற்றுமை தொகை. உடையை அணிந்தேன், அது உடையை அணிந்தேன். இது என்னது 2ஆம் வேற்றுமை உருவா. ஐ ஆள்கு இன்னதுகன். ஐ அப்படின்றது 2ஆம் வேற்றுமை உருவு. ஃபர்ஸ்ட் எழுவாய் வேற்றுமை, கடைசியில் இருக்கிறது விழி வேற்றுமை. 1க்கும் 8க்கும் கிடையாது, வேற்றுமை உருபுகள் கிடையாது. சோ 2வது வேற்றுமை உருபு என்னது ஐயே. அப்ப என்னது வந்திருக்கு உடையை அணிந்தேன். அப்ப இது 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா? அடுத்து உரைத்தாய் அப்படின்றது என்னது முன்னிலை. உரைத்தாய், நீ உரைத்தாய், நீ அப்படின்றது முன்னிலை. அதாவது தன்னை பத்தி சொன்னா அது தன்மை, முன்னாடி இருக்கீங்கல்ல மற்றவங்களை பத்தி டைரக்டா வந்து பேசுறோம் அப்படின்னா அது முன்னிலை. நீ, நீங்கள், நீவீர், அல்லீர் அந்த மாதிரி வந்துச்சுன்னு அப்படின்னா அது முன்னிலை. அப்ப நீ உரைத்தாய் அப்படின்றது முன்னிலை. யாரை குறிப்பிடுறோம், ஒரு ஆளை தானே குறிப்பிடுறோம். நீ உரைத்தாய், நீ அப்படின்றது ஒருமையை குறிப்பிடுது, பன்மை கிடையாது. பன்மைனா ப்ளூரல். ஓகேவா? ஒருமைனா சிங்குலர். ஓகேவா? அப்ப ஒருமை அப்படின்றது ஒரு ஆளை குறிக்குது, வினை முற்று பெற்றுச்சு. சோ இது வினைமுற்று. உரைத்தாய், நீ உரைத்தாய் அப்படின்றது என்னது ஒரு முற்று பெற்றுச்சு, அதனால அது வினைமுற்று. அப்ப என்னது முன்னிலை ஒருமை. முன்னாடி இருக்கவங்களை சொன்னோம் அப்படின்னா நீ, நீவீர், நீங்கள் அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது முன்னிலை. அப்ப பாருங்களேன், உரைத்தாய், நீ உரைத்தாய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நீ உரைத்தாய், நீ அப்படின்றது என்னது முன்னிலை, உரைத்தாய் அப்படின்றது என்னது ஒருமை, ஒருத்தவங்களை தான் குறிப்பிடுறோம். அப்ப வினை முற்று பெற்றுச்சு, அதனால இது வினைமுற்று. புரியுதா? அடுத்து என்ன சார் அப்படின்னா கடிநகர் சாலத்தகும். சால உருதவ நனி கடி, சால உருதவ நனி கடி இதெல்லாம் வந்து உரிச்சொற்றொடர்கள். உருட்டி அப்படின்றது வினையச்சம். ஊ அல்லது ஈல முடிச்சது அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. உருட்டி அப்படின்றது வினையச்சம். அதே வந்து ஆல முடிச்சது அப்படின்னா பெயரச்சம். பாருங்களேன், பின்னிய ஆல முடியுதா, முளைத்த அப்படின்றது ஆல முடியுதா. சோ இது பெயரச்சம். இளமையான முகம், நன்மையானது, சிறுமையான புல்,
பேரன்மையான அழகு, முன்மையான நீர், நன்மண், நன்மண், இதெல்லாம் என்னது? பண்பு தொகை. பண்பு தொகை ஈஸியா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அவ எப்படி இருக்கு? இளமையான முகம், இளமையை குறிப்பிடுது. நிறம், அளவு, வடிவம் இதெல்லாம் குறிப்பிட்டுச்சு அப்படின்னா அது என்னது? அதுதான் பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. பூக்களை உடைய குலை, பூக்களை உடைய குலை. ஐ அப்படின்றது என்னது? இரண்டாம் வேற்றுமை உருபு. உடைய அப்படின்றது என்னது? பயன். சோ என்னது இது? ரெண்டுமே மறைஞ்சு வந்திருக்கு. மறைஞ்சு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கு தொகை. அப்ப என்னது? பூக்களை, பூக்குலை அப்படின்றது பூக்களை உடைய குலை. அப்ப பூக்களை ஐன்றது இரண்டாம் வேற்றுமை உருபு, பூக்களை உடைய அப்படின்றது என்னது? பயன். சோ என்னது இது? இரண்டாம் வேற்றுமை உருபு, பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு வந்துச்சா. ஆசிலா ஓவா அப்படின்றது என்னது? ஆள முடியுதா? ஆசிலா ஓவா அப்படின்றது என்னது? ஆ விகுதியில வருதான். சோ இது என்ன சொல்றாங்க? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈற்று விதி என்ன ஆயிடுச்சு? கெட்டுருச்சு. அதுவும் எதுல முடிஞ்சிருக்கு? ஆல முடிஞ்சிருக்கா. சோ இது என்னது அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? அடுத்து ஏகுமின் அப்படின்றது ஒருத்தவங்களை வந்து இந்த விஷயத்தை செய்ய அப்படின்னு கட்டளைப்படுத்துறது என்னது? ஏவல் பன்மை வினைமுற்று. இது புரிஞ்சிச்சா? அடுத்து பார்த்து பார்த்து அப்படின்றது என்னது? நில் நில், உழுது உழுது அப்படின்றது என்னது? அடுக்கு தொடர். ஒரு விஷயத்த அடுக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னா என்னது? அடுக்கு தொடர். அதுவும் பிரிச்சா பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க? அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்களேன், வாய்க்கால், கால்வாய் அப்படின்னு இருந்திருக்கணும். கால்வாய்னு இருந்திருக்கணும். அது அப்படியே இந்த வார்த்தை இங்கே போய் இந்த வார்த்தை இங்கே வந்துருச்சு. வாய்க்கால் அப்படின்றது இதை தான் என்ன சொல்றாங்க? முன் பின்னாக்க தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க. முன் பின்னாக்க தொக்கியது. சோ இது என்னது? இலக்கண போலி. அப்ப என்னது இது? வாய்க்கால். முன் பின்னாக்க தொக்க போலி அப்படின்னு சொல்லலாம், அல்லது இலக்கண போலி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கால்வாய்னு இருந்திருக்கணும். அது எப்படி மாறுது? வாய்க்கால் அப்படின்றது இருக்கு. அப்ப இன்னொன்று இருக்கு பாருங்களேன், தசை சதை. புரியுதா? இந்த வார்த்தை அப்படியே மாறுது பாருங்களேன், தசை சதை அப்படின்றது மாறுதா? இந்த மாதிரி முன் பின்னாக்க வந்து தொக்கிடுச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? முன் பின்னாக்க தொக்க போலி அல்லது இலக்கண போலி அப்படின்னு சொல்றாங்க. செய்தொழில், அலைகடல், வீழருவி. செய்த தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில். அடுத்து என்னது? அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல். வீழ்ந்த அருவி, விழுகின்ற அருவி, வீழும் அருவி. அந்த மாதிரி 3 காலத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அது வினைத்தொகை. மலை அலை, குகை முகம். மலையை உடைய அலை, குகை போன்ற முகம். இந்த மாதிரி வந்து ஓமையா குறிப்பிட்டுச்சு அப்படின்னா அது ஓமை தொகை. ஓகேவா? அடுத்து நெரு நெரு அப்படின்றது இரட்டை கிளவி. நெரு நெருக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? அதான் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு. அடுக்கு தொடர்னா பிரிச்சா பொருள் தரும். இரட்டை கிளவி அப்படின்னா பிரிச்சா பொருள் தராது. படபட, கடகட. இந்த மாதிரி இது என்னது? 2 வாட்டி மட்டும் தான் அடிக்கி வரும், 2 முறை மட்டும் தான் அடிக்கி வரும். அந்த மாதிரி நெரு நெரு அப்படின்றது ஒரு பொருளை குறிப்பிடல. சோ இது என்னது? இது இரட்டை கிளவி. இப்ப என்னது? புல்லு புழுவு அப்படின்றது என்னது? உண்மை தொகை. இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்ப பாருங்களேன், ராப்பகல் அப்படின்றது வந்திருக்கா. ராப்பகல், புல்புழு, இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? உண்மை தொகை, எண்ணுமை, அப்புறம் என்ன இருக்கு? முற்றுமை. 3மே குழப்பி விட்டுட்டே இருக்கும். கரெக்டா பாத்துக்கோங்க. இரவு பகல். அப்ப எப்படி இருக்கு? இதுல விகுதி மறைஞ்சிருக்கு, அதனால அது உண்மை தொகை. ஐந்தும் என்னது? முற்றுமை. விகுதி வெளிப்படையா வந்து முடிஞ்சிருச்சு. சோ இது முற்றுமை. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்? அண்ணனும் தாயும் தந்தையும் வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கு? விகுதி கடைசியில, விகுதியில விகுதி வெளிப்படையா வந்திருக்கு. சோ இது என்னது? எண்ணுமை. ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது நீங்க யாரும். ஓகேவா? இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராப்பகல் அப்படின்றது என்னது? உண்மை தொகை. அடுத்து என்னது? ஐந்தும் அப்படின்றது முற்று பெற்றுச்சு, விகுதி கடைசியா வந்துச்சு அப்படின்னா அது முற்றுமை. தாயும் தந்தையும் அப்படின்றத விகுதி 2 இடத்துல வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது எண்ணுமை. இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப இதுல கண்டிப்பா குழப்பம். மீதி கூட நீங்க போட்டுடலாம். இது கண்டிப்பா குழப்பம். இதை நல்லா தெளிவா பாத்துக்கணும். ஓகேவா? அடுத்து என்னது? புல்லும் புழுவும், ராவும் பகலும் அப்படின்றது உண்மை தொகை. காலத்தச்சன் அப்படின்றது என்னது? உருவகம். ஏகுதி அப்படின்றது ஏவல், ஒருமை, வினைமுற்று. ஏகுமின் அப்படின்றது பன்மை. இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஏகுமின் அப்படின்றது பன்மை, ஏகுதி அப்படின்றது ஒருமை. அடுத்து ஓகேவா? அடுத்து பூக்களும் பூச்சியும் அப்படின்றது என்னது? எண்ணுமை. ஓகேவா? இந்த இங்கேயே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். புல்புழு, ராப்பகல் அப்படின்றது உண்மை தொகை அப்படின்றது இங்கே கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்களேன். அடுத்து புழுக்களும் பூச்சியும் அப்படின்றது எண்ணுமை. அப்ப எண்ணுமைக்கும் உண்மை தொகைக்கும் ஒரே இடத்துல டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இந்த இடத்துல நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. புல்லும் புழுவும், ராவும் பகலும் அப்படின்னு வரணும். விகுதி மறைஞ்சிருக்கு. சோ இது உண்மை தொகை. என்னது? பூக்களும் பூச்சியும் அப்படின்றது விகுதி 2 இடத்துல வெளிப்படையா வந்திருக்கு, அதனால இது எண்ணுமை. ஐந்தும் அப்படின்றது கடைசியா விகுதி வந்திருக்கு, அதுவும் வினை முற்று பெற்றுருச்சு, அதனால இது வந்து முன்னுமை. இது எண்ணுமை, சாரி முற்றுமை.
அதனால என்னது அது முற்றுமை. ஓகேவா, மூணுத்தையும் மறந்துடக்கூடாது. ஓகேவா, அடுத்து தங்குதல், அல்லு தள்ளுன்னு வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். அல்லு தள்ளுன்னு வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். புரியுதா? இந்த பாயிண்ட் ஏதாவது கிளியர் ஆகுதா? எழுதிருவீங்களா? 2 மார்க் வாங்கிடுவீங்களா? ஓகேப்பா. ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.